நமஸ்காரம். அதாவது தவமாகட்டும் யோகமாகட்டும் தனியாக அமர்ந்து செய்ய தேவையில்லை என்பதை பரம்பொருள், அதுவும் பெண்களுக்காக, அதாவது அறம் சார்ந்து வாழ்தலே, அதுவும் எண்ணமும் செயலையும் ஒரே நேர்கோட்டில் வாழ்ந்தாலே போதும். அதுவே ஒரு தவம், அதுவே ஒரு யோகம். அதற்கு சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா, கொங்கணர் வாசுகி அம்மையார் திருவள்ளுவரின் மனைவியை பார்க்க வந்தபோது அவர் தன் கணவனுக்கு பணிவிடை செய்துவிட்டு தாமதமாக வந்ததால் அவர் ஒரு பார்வையை பார்த்தாராம். அதற்கு வாசுகி அம்மையார் சொன்னார்களாம், கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணரே என்று. அதாவது காலையில் நடந்த நிகழ்வை எப்படி சுட்டி காட்டினார் அந்த அம்மையார் என்று திகைத்தாராம் கொங்கணர். அதே போல காஷ்யப முனிவரின் மனைவியார் அதிதியையும் ஒரு முனிவர் சாபமிட்டாராம். அதாவது அந்த அம்மா கர்ப்பமுற்ற போது உனக்கு மகன் இறப்பான் என்று. அதற்கு அறவழியில் வாழ்ந்ததால் காஷ்யப முனிவர் இந்த உலகமே போற்றும் வகையில் ஒரு மகன் பிறப்பான் என்று